கிறிஸ்துக்குள்ளே ஆண்டு ரட்சகருமாகிய கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு நன்றி செலுத்தி வாய்ப்பை தந்ததற்காக போகிற மற்றும் திருச்சபை ஆட்சியர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு கடந்த நாட்களில் கடந்த வருஷத்தில் எவ்வளவோ நன்மை ஆண்டவர் செய்திருக்கிறார். நம் ஆண்டவரை நோக்கி பார்த்தோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ கேட்பதற்கும் அறியாது விட்டாதமான பெரிய காரியங்களை எனக்கு வாழ்க்கை செய்வேன் என்று சொல்கிறார். கீழங்கள் தரப்படும், நட்டுகள் திறக்கப்படும், கேட்கிற எவரும் பெற்றுக் கொள்கிறார். நீங்கள் இதுவரை என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கல, எதனாய் பெற்றுக் கொடுத்ததாக கேளுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். கூப்பிடுகிற எளியவருக்கும் உதவியற்ற திட்டத்திற்கும் வாழ்ந்தவருக்கும் வந்தவர். அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு அமைத்து வாழ்ந்து கொடுத்த ஆண்டவர். ஒன்று நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம், கூப்பிட்ட எல்லாத்துக்கும் விடுதலை கிடைச்சதுன்னா எல்லா பதிலுக்கும் விடுதலை கிடைக்காது. ஒரு சிலருக்கு விடுதலை கிடைச்சது, ஒரு சிலருக்கு நம்ம ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பல வருஷமா ஜோம் பண்றோம், பல மாதங்களா ஜோம் பண்றோம், பல வாரங்களா ஜோம் பண்றோம், பல நாட்களா ஜோம் பண்றோம். ஆனா நமக்கு ஒன்றுமே கிடைக்கல. இருக்கிற ஜெபம் பொதுவாக ஜெபம் என்பது நம்ம யார்கிட்ட போய் வந்து ஜெபம் பண்ணுங்க, கடவுள் தருவாரு, கடவுள் தருவாரு, ஆண்டவர் தருவாருன்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஜெபம் பண்ண எல்லா நிலையிலும் நமக்கு கேட்கிற எல்லாமே எப்பவுமே கிடைக்கிறதில்ல. அது காலத்தில் நேர்த்தியாய் செய்ய ஆண்டவர் அளவு காலம் உண்டு, துதிக்க ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தில் நேர்த்தியாய் செய்யும் ஆண்டவர் நமக்கு அது காலத்தில் ஒரு கால தரட்டாகும். ஆண்டவர் தான் சொல்றாருதான் பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் யோவான் 14 சொல்லு, உங்கள் இதயம் ஸ்திரமாக இருப்பதாக சொல்றாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பத்தை சோதத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வீடுகளாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். தோற்றம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேண்டுதல் பண்ணுங்க. நீங்க அவருக்கு தெரியப்படுவீங்க. தெரியப்பட்ட பிறகு எனக்கு என் தேவைகள் சந்திக்கப்பட்டா, எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு ஏன் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, ஏன் ஜெபமே கேட்கப்படல, நம்ம ஆண்டவத்தை கேட்கிறோம். இல்லை என் மகளுக்கு வரம் கிடைக்கல, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல, நல்ல மருமகள் கிடைக்கல, ஏன் கிடைக்கல, இருக்கக்கூடு என் வீடு கட்டப்படல, எனக்கு ஒரு நல்ல வீடுடன் கேட்கிறோம், நல்ல வேலைகள் கேட்கிறோம். ஆனா ஒரு சிலருக்கு வாய்க்கப்படுது, ஒரு சிலருக்கு கிடைக்கல, ஏன் கிடைக்கல கேட்கிறப்போ எதுக்கு எனக்கு பதில் இல்லைன்னா அடுத்த பதில் சொல்றாரு. பிலிப்பியர் 4 அதிகாரம் 7 வசனத்துல, எல்லாவற்றுக்கும் மேலான எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்ளுங்கள். தெய்வ சமாதானத்தை கொடுக்கும் ஆண்டவர். கருத்தை கேட்கிறப்போ எல்லாம் நமக்கு கிடைக்கிறானா? எல்லாமே கிடைக்காத ஒரு சிலருக்கு கிடைக்குது, ஒரு சிலர் கிடைக்கல. ஆனா ஒரு தெய்வ சமாதானத்தை கொடுக்கும் ஆண்டவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர். உலகத்துல ஒரு பெரிய பணக்காரர் ராக்ஃபெல்லர் ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனிங்கிற ஒரு ஆயில் கம்பெனியை வச்சிருக்காரு. அவர் அந்த ஆயில் பூமிக்கு அடியிலிருந்து கடலுக்கு அடியிலிருந்து ஆயில் எடுப்பாங்க, கூடு ஆயில். அந்த ஆயில் பிளாக் கலர்ல இருக்கும். அதை வெட்டரிக்கு கொண்டு போய் சுத்திரிக்கும் ஆலயத்தை கொண்டு போயிட்டு அதுல இருந்து பெட்ரோல், டீசல், ஒரு டைட்டில் போன்ற பெட்ரோல், ஒயிட் பெட்ரோல், பவர்ஃபுல் போன்ற பெட்ரோல், அதுலேருந்து கேஸ் வரும், அதுலேருந்து சோப் ஆயில் வருது, பலவிதமான ஆயில், பலவிதமான பிரச்சனைகள் வருது. கடைசியாக அவருக்கு ஒரு விதமான கருப்பு ஆயில் வந்துச்சு. அந்த கருப்பு ஆயிலை என்ன பண்ணுறதே தெரியல. அந்த கருப்பு ஆயிலை தொட்டா ஒரு விதமான நாத்தம், ஒரு ஸ்மெல்லு, அதை ஒன்றும் பண்ணுறதே தெரியல. அதை கொண்டு தண்ணிக்குள்ள விட்டா அங்க இருக்க உயிரினங்கள், மீனினங்கள் இறந்து போகுது. பூமிக்கு அடியில் விட்டா தண்ணி வழியா மேல வந்துடுது. என்ன செய்யறது, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி ஒரு திக்கல் இருக்கும். ரொம்ப ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதர் ராம்பல்ல கர்த்தருடைய சின்னத்துல காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு மனிதர். அவர் அப்படி தனியோடு என்ன செய்யறது தெரியாம ஜெபத்தோடு காத்திருக்கிறப்போ ஒரு மனிதர் வந்தாரு. ஒரு எண்ணெயை கொடுத்தாரு. இதை மோந்து பாருங்க. அதை மோந்து பார்த்தா அதுல செட்டு அவ்வளவு அழகா வாசல். நேற்று மைசூர் போயிருந்தோம். ஒரு சகோதரர் ஒரு சோப்பு கொண்டாந்து சோப்போட விலை என்னன்னு கேட்டா இன்னொரு $100 $850 ஒரு 200 கிராம் சோப்பு. என்னப்பா அந்த அவ்வளோ விசேஷம் கேட்டேன்.
ஐயா நீங்க குளிச்சுட்டு போட்டு குளிச்சுன்னா செத்தே போட வேண்டாம், ஆஃப்டர் போட வேண்டாம், பிஃபோர் போட வேண்டாம், 24 மணி நேரம் இந்த சோப்போடைய வாசனை சொட்டோடைய வாசனை உன் உடம்புல இருக்கிற ஒரு சோப்பை கொடுத்தாரு. நான் நினைச்சேன் போட்டா இருக்கிற ஸ்கின் கெட்டு போனா என்ன பண்றதுன்னு ஒரு மாதிரி ஒரு திங்கிங் வந்தது. அதே மாதிரி அந்த ஆயில அவன் அவ்வளவு சொல்லி என்ன பண்ணீங்கன்னாரு. அப்போ அவர் சொன்னாரு, நீங்க வேண்டாம், என்ன செய்ய முடியாம கஷ்டத்துல வச்சிருக்கீங்க, அந்த ஆயில் தாங்க இந்த ஆயில்னாரு. நீங்க வேண்டாம்னு என்ன செய்ய முடியாம கஷ்டத்துல வச்சிருக்கீங்க, அந்த ஆயில் தாங்க இந்த ஆயிலு. இந்த ஆயில ஒண்ணுல ஒரு கெமிக்கல் போட்டேன், ஒரு கெமிக்கல் போட்ட உடனே அந்த ஆயிலுடைய தன்மை கலர் மாறுது, ஸ்மெல் மாறுது, வாசனை மாறுது, எல்லாருக்கும் மாறிடுச்சின்னு சொன்னாரு. ஒருவேளை அவர் தேடி கொள்வதை ஆண்டவர் தெரிவித்தார். அதுதான் நாம் இதை சொல்லிருக்கோம். சங்கீதம் 146 அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நம்மை ஆண்டவரை துதிக்கிற மக்களாய் காணப்படலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நாம் உயிரோடு இருக்க மாட்டோம். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல வைக்கப்பட்ட வரையும் நான் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தேன். இல்லாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபங்கள், எல்லாவற்றுக்கும் பொருட்கள் செலுத்துங்கள், எல்லாவற்றுக்கும் பொருட்கள் செலுத்துங்கள். ஏன்னா மனுஷன் நம்பாதீங்க, விருப்புகளில் ரட்சிக்க திராணி இல்லாத மனிதனையும் நீங்க நம்பாதீங்க. நீங்க மனிதனை இந்த காலத்திலே நம்பாதீங்க. அவனுக்கு ஆவி புரியும், கொடுக்கிறேன்மா, ஆனா அவங்களை கொடுக்க முடியாது, அவனுக்கே இல்லாத நிலைமை, அவன் மதிப்பு போவான், ஆனா அவன் நம்பாதீங்க. 5வது சொல்ற கோபி தேர்ந்த துணையாக கொண்டிருக்கிற மனிதன் சேகப்லாம் துணையாக கொண்டிருக்கிற மனிதன். வயதான காலத்துல 80 வயதுக்கு மேல கையில ஒரு கம்பை வச்சுக்கிட்டு அந்த கம்புதான் ஒரு தொடர்ந்து நடக்கிற மாதிரி நாம எப்பவுமே ஆண்டவரை எப்பரா வச்சிருக்கிறோமோ, ஆண்டவரை சப்போர்ட்டா வச்சிருக்கிறோமோ, யாக்கோபின் துணையாக கொண்டிருக்கிற மனிதன், தினாயை கத்தர்கள் நம்பிக்கை வைக்கிற மனிதன் நம்ம யாரும் துணையா வச்சிருக்கார். ஆண்டவர் துணையாய் வைக்கிறோம். எல்லா நிலையிலும் நமக்காக விடுதலை கொடுக்க மாட்டார். வாசிக்க கேட்ட மத்தேயு 16:14 பரிதவிக்க மாட்டார். என்று சொல்லப்படுது. அவன் பரிதவிக்க மாட்டார். நம்ம மேல ஒரு பரிதவிப்பு அவர் மேல இருக்கு. ஐயோ என் பிள்ளை என்ன செய்வான், என் பிள்ளைய தேவைகள் என்ன, அவனுடைய கல்யாண வாழ்வு என்ன, அவனுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு, அவனுடைய பிரச்சனைகள் மத்தியில அவனை நான் என்ன செய்யுங்க. அவன் வானத்தை பூமியை உருவாக்கினான், நாம உருவாக்கலாம். நல்ல ஒரு பண்டிகை ஒரு மதத்தினர் கொண்டாடுறாங்க. அவங்களுக்கே ஒரு யூனிட்டிக்கா ஒரு கடவுளை உண்டாக்கி ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. அவங்களுடைய ஒற்றுமைக்காக, எங்களுக்கு ஒற்றுமை இல்லை, நாங்கள் யூனிட்டியா இல்லை, எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் பண்டிகை வருது, எல்லாத்துக்கும் ஒரு பண்டிகை இல்லைன்னு அவங்களே ஒரு கடவுளை உண்டாக்கி அந்த கடவுளுக்கு பண்டிகை கொண்டாடுறாங்க. ஆனால் நாம கொண்டாடுற பண்டிகைன்னா இப்படிக்கிறா அவர் வானத்தை பூமி உருவாக்கணும். அவர் சர்வ மைட்டிகள் நாம் சொல்லும் நாம் கட்டளையிட அந்த வேதனையின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில அண்ணால் போய் தெரிந்த போது 12 வருடம் முதல்வருடன் எனக்கு இப்படிப்பட்ட வேதனை, வைத்தியர்களால் குடும்பத்தால் கைவிடப்பட்ட நிலையில் எனக்கு விடுதலை தெரிந்த போது, பாவத்தினால் வியாதினால் இயேசுவின் பாதங்களை முத்தமிட்டு ஜெபிக்க பொழுது அவர் விடுதலை கொடுக்க மாட்டார், அவர் வாழ்வு கொடுக்க மாட்டார், அவர் நோக்கி நடந்து வந்தார். அதுதான் என் ஆத்மாவே கர்த்தரை தோற்றி, என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சங்கீதம் 101 ஜெபத்தை சொல்லிருக்கோம். அவர் பசியாக இருக்கிறார், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், வியாதி உள்ள மக்களை செயல்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு இருளானவர் அவர் பரிதவிக்க மாட்டவர், பரிதவிக்க மாட்டவர். அந்த பரிதவித்த மக்கள் தான் அந்த பரிதவித்த வேறு செஞ்சு உணவு கிடைக்கிறார், மகனை பார்க்க முடியல, பிள்ளையை பார்க்க முடியல, அடிமைப்பட்டு கிடக்கும். அப்போ ஆண்டவரை நோக்கி ஆள பார்க்கிறார். தன் தலைகளை வைத்து கண்களை ஒத்தாசை ஒரு பருவங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. அந்த விடுதலை இலவசா பண்ணியது.
அந்த பணிகளை செய்கிறார். உனக்கு ஃபுல்லாக நான் விடுதலை கொடுத்தேங்க. அதனால் நீ அதை நினைச்சு நீ ஒரு மனைவி, ஒரு மகன், ஒரு மகள், ஒரு வேலைக்காரர், ஒரு நடிகை, ஒரு வீட்டில் இருக்க ஆடு மாடு எல்லாம் லேவியன், ஒரு வீட்டில் இருக்க வேலைக்காரன் லேவியன்னா ஆசாரியன், ஆசாரியனா ஒரு மந்திரம் சொல்றாரு. எல்லாரும் சேர்ந்து எனக்கு நன்றி செலுத்து. ஆண்டவர் அவருக்கு செய்த நன்மையை பெற்றாங்க. அந்த சுபாவம் 16-17 பார்த்தீங்கன்னா, நோய் இருக்கைய வெறுக்கையோடு வராங்க. நீ வெறுக்கையோட வராங்க. நோய் இருக்கைய வெறுக்கையோட வராங்க. உனக்கு ஆண்டவர் செய்த நன்மையில நீ திரும்பி பார். அந்த திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நீ இப்படிப்பட்ட ஒரு நன்மை செய்கிற மக்களாய் காணப்படுற. ஆண்டவர் உனக்கு இவ்வளவு நன்மைகளை செய்தாரே, பெற்ற நன்மைக்கு நீ சரியான நன்றி செலுத்துகிற பிள்ளையாய் காணப்படுறியா? பெற்ற நன்மைக்கு நான் நன்மை செய்தமா? இது பின்பற்றுப்பா. நான் எழுதி கொண்ட மெசேஜ்ல ஆனால் ஐயா அன்பின் மொழிக்கு அந்த மாதிரி பேசினேன், ஐயா இது அந்த மாதிரி பேசினேன், அந்த மாதிரி எப்படி பேசுறது எனக்கு தெரியல. ஆனால் உபாவம் 16 ரெகுலர் ஆசிரியர் 2:9 அவங்க நாங்கள் வறுமையிலிருந்து உண்மையாக கொடுப்பாங்க. அவங்க வறுமையை பார்க்க போனால் உபாவம் 16 பார்த்தீங்கன்னா அவங்க யார் மக்களையும் பிரித்து போயிடுவாங்க. அன்னையோடு இருக்காங்க. அந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டுச்சு. பவுல் எங்கேயோ போகணும்னு விரும்புவார். ஒரு சில 16 வாசிங்கன்னா பவுல் எங்கே போனோம்னும் பெர்மிஷன் இல்லை. மக்களுக்கு கூப்பிடுறாரு, அவங்க எங்கள் ஊருக்கு காசு சொல்லுறாங்க. அவங்க காசு சொல்லி அந்த ஊருக்கு போகிறாங்க. ஆக்கரமாக ஜெபம் பண்ணுறாங்க. ஆக்கரமாக ஜெபம் பண்ணுறப்ப ரத்தமாக நினைக்கிறாங்க. அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் ஞானஸ்தானம் ஜெபம் பண்ணி அவங்க ஜெபத்தை பார்த்து அது ஞானஸ்தானம் வாங்கிடுது. அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தா ஒரு அசுத்தாகி போகுது. அதுக்கப்புறம் அட்டி போத உடம்பு ஜெயில துதிக்கிறார். துதிக்கிறவங்க ஜெயிலுக்கு வந்து அந்த ஒரு உடனே ஒரு ஞானஸ்தானம் ஜெயில ஞானஸ்தானம் அவங்கள் தங்கள் வறுமைக்கு தங்கள் எவ்வளவு கீழே இருந்தாங்கன்னா அதுக்கு மேல கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க அடிமைத்தனம் ஒரு அசுத்தாவின் கட்டுகளில் வாழ்ந்து வந்தாங்க. அந்த 2:8 2:9 2 அதிகாரத்தை வாசிக்கிறோம். அவங்க வறுமை என்பது ஒரு அடிமைத்தன ஆவி. அந்த அடிமைத்தன ஆவியில அவங்க அப்படி வாழ்ந்து வந்தாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைச்சது. அந்த விடுதலை தான் நுட்பத்தில் இல்லாத குறையும் ஆண்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் அன்பின் கொடுக்கிறாங்க. நாம இந்த வருஷம் முழுவதும் ஆண்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். ஆண்களுக்கு நன்மையான காரியங்கள் செய்திருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட அடிமைத்தனம் இது பின்பற்றுவ ஆட்சி செய்திய ஆட்சி பாதைய திரும்பிக்கிறது. 16ஆம் நூற்றாண்டில் இலக்கிய கம்பெனிக்கு முன்னால் பிரெஞ்சு கம்பெனி இந்தியாவில் இருக்கிறோம். பிரெஞ்சு கம்பெனியை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு மேனேஜிங் டைரக்டர் தேவைப்படுச்சு. அப்போ எம்பிஏ 16ஆம் நூற்றாண்டில் எம்பிஏ 1970 எம்பிஏ பிடித்து ஒரு மனிதரை கண்டுபிடித்து பிரெஞ்சு அந்த கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டராக இந்தியாவில் இருக்கிற கம்பெனிகளுக்கு மேனேஜிங் டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி இந்தியாவுக்கு அந்த மனிதனை அனுப்புகிறாங்க. மறுபடினா நீங்கள் அவங்களுக்கு வந்து இருப்பாங்க ஆன்லைன் இருக்கிற மாதிரி காஞ்சிபுரி நீங்கள் அதுக்கு ஒரு கோவு அந்த கோவுக்கு ஜோகம் அப்படிங்கிறாங்க. இட்டாலியில் வாட்டிக்க அந்த வாரம் இந்த கம்பெனியை நான் மேனேஜ் டைரக்டரை கம்பெனிக்கு இந்தியா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஆசியா கண்டத்தில் இந்தியா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரெஸ் பண்ணுங்க அந்த போக்குவரத்துக்கு போகிறாங்க. அப்போது அவரை கொடுத்து ஜோகம் பண்ணி எங்கள் இந்தியாவிலேருந்து போகிறாங்க. இந்தியாவிலேருந்து போகிறப்போ நீ வெறும் அங்கே வியாபாரம் பண்ணுறவங்க மட்டும் இருக்காங்க. ஆண்டவர் உனக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். என்ன நன்மைனா 1500 ஜெர்மன் தேசத்தில் ஒரு கிறிஸ்தவ 1500 ஜெர்மனில் அந்த ஈரோப்பா பேசினாங்க. அப்போது ஒரு ஒரு மிஷனரி இல்லாமல் போகிறாரு. காஸ்பல் சொல்கிறாரு. சொல்லிட்டுருக்கோம். நான் அந்த ஊருக்கு கூட ஊரில் ஒரு பாட்டி இந்த கிராமத்தில் ஜெர்மன் தேசத்தில் பெரிய பாட்டி இருக்கும்.
இவர் கிராமமே காலியா இருக்கு. ஒரு கிராமத்துக்கு காசு சொல்ற ஃபேமிலி எம்பி ஆயிடுச்சு. எம்பி ஆகிறதும் ஒரு அழுகையின் குரல், ஒரு பெண்மையின் அழுகையின் குரல், மரண ஓடு, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மாங்கிற ஒரு அழுகையின் மரண ஓடு. இந்த விஷயம் அந்த ஒரு சத்தம் எங்கிருந்து வந்து பார்க்கிறாரு. இந்த சத்தத்தை போய் கவனிக்கிறார். அம்மா கண்டுபிடிக்கிறார். வயதான பெண்ணை அந்த அம்மா சொல்லி கேட்கிறார். ஏன் சொல்றேன்னா, அந்த அம்மா அழுகை, துக்கம், வேதனை சொல்ல முடியும் நம்ம சொல்லியிருப்பாங்க. முதல் செய்ய பார்த்து வாங்கியா சொல்லுங்க. வீட்டில் அழுகுறதுக்கு என்ன ஒரு விஷயத்தை கைக்கால விஷயம் வந்து போடுறாரு. ஊர் ஜனங்கள் எல்லாம் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்காங்க. சாராயம் திராட்சை குடித்து ஒதுக்கிட்டு எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. இன்னொரு மனிதன் உடல் எல்லாம் சந்தனம் பூசி கையில் ஒரு பெரிய அல்வா, அவனுக்குள் இன்னொரு ஆவி உள்ளது, ஒரு சாராயத்தின் ஆவி உள்ளது. அல்வா வச்சு சுற்றி வரான். ஒரு வாய்ப்பு மகனை நிர்மாணப்படுத்தி அவனை கொலை செய்ய போறாங்க. நிர்மாணப்படுத்தி ஒரு இப்படி மறுக்கையில் தலையை வச்சு படுக்க வச்சிருக்காங்க. இவர் சுற்றி வர முதல்ல போறையில் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. கைகளை கட்டி சிரிப்பு, சந்தோஷம் எல்லாம் ரொம்ப ஹாப்பி. அப்போ இவன் போய் இந்த விஷயம் இல்லை, நீங்கள் அவரை கொள்ள போறீங்க, எதுக்கு அவரை கொள்ள போறீங்கன்னு கேட்கிறாரு. கேட்கிறப்போ அவங்க சொல்றாங்க, ஒரு மரம், இந்த மரத்துக்கு இவனை பலியிட வேண்டும். இவனை வெட்டி அவன் ரத்தத்தை இந்த மரத்துக்கு விடுறப்போ அதனால எங்க தேசத்துல ஒரு வருஷத்துக்கு வியாதி வராது. 2 அதிகாரம் 12ஆம் வசனத்துல தேசத்தில் கொள்ளையா, பஞ்சமா, மழை இல்லையா, இப்படிலாம் இருந்தா என் நாமம் வைக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை காட்டி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தெரியும் அந்த பைபிளை சொல்லி கொடுத்துட்டாங்க. அதேபோல தேசத்துல கொள்ளை வியாதி வராம சொன்னா ஒரு வாலிபனுடைய ரத்தத்தை தொடிக்கணும். அப்போ சொல்றான், இல்லையப்பா இதை தொடிக்காது, பாவப்பா, உனக்காக ரத்த செஞ்சுக்காது. அந்த விஷயம் சொல்றாரு. அவங்க யாரும் கேட்கிற கட்டளை இல்லை, எல்லாத்துக்குள்ள ஒரு போதும் சரி நம்மளுடைய ஸ்பீட் வலிமையினால அந்த பூசாரி கையில் அந்த கத்தியை பிடித்து ஓப்பு பார்த்து விட்டாங்க. மக்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த ஊர் குறைப்பு நீ சாகடிக்க போகுது, இந்த ஊர் குறைப்பு நீ சாகடிக்க போகுது, நீ இல்லாம ஆகிவிடாது எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு கிராமத்துக்கு எதிராக ஆண்டுடைய தூயவருடைய மகிமை மேல இருக்கிற மரத்தில் மரம் காலை கடவுள் நம்ம வச்சிருக்கு. மரம் உனக்கு வாழ்வு கொடுத்தது, வானத்தை விடுமுறை ஆண்டவர் உனக்கு வாழ்வு கொடுக்கிறது. காஸ்பல் சொல்றாரு. அந்த காஸ்பலை ஏற்றிக்கொண்டு தான் இன்னைக்கு 100% கிறிஸ்டின் இன்னைக்கு வேட்டில் யூரோப் கண்ட்ரிஸ், ஜெர்மன், ஸ்வீஸ், துருக்கி, ஸ்காட்லாந்து, பின்லாந்து, அந்த 13 நாடுகள், இங்கிலாந்து, யூரோப் கண்ட்ரிஸ் என்று சொல்ற 13 நாடுகள் வந்து 100% கிறிஸ்டின். அந்த 1500 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த நடந்த அந்த காஸ்பல், அந்த காஸ்பல் அந்த விஷயம் சொல்லி நீயும் இந்தியாவில் எவ்வளவு மக்கள் பின்தங்கின இருக்காங்க, அவங்களுக்கு போய் காஸ்பல் சொல்லு. வருமானம் மட்டும் அவனுக்கு இல்லை, அவங்களுடைய உன்னத பணியை சொல்லுறப்போ இந்த பிரான்ஸ் சேவை கப்பல் வராது. கப்பல் வந்து எப்படின்னா மேலே கீழே போகும், தண்ணி வீட்ஸ் அந்த மாதிரி தண்ணி ஒரே நிலையில் காட்டுறதா, அது மேலே உயரமாக இருக்கும், பள்ளமாக இருக்கும். அதுக்கு தேவை ஒரு கப்பல் மேலே கீழே போகிறப்போ அதில் இருக்கிற மக்கள் ஹில் ஸ்டேஷனில் போனீங்கன்னா, இப்போ நீங்கள் நம்ம நவம்பர் 1ஆம் தேதி ட்ரெயினில் இருந்துட்டு 2ஆம் தேதி வால்பாறை போகிறோம். வால்பாறை போகிறோம்னா 47 நேரத்துக்கு போயிட்டு 47 நேரத்துக்குள்ளே எத்தனை பேர் வாங்கி இருக்கிறவங்க உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏற்கனவே பஸ்ஸு பிடிக்காதவங்க நீங்கள் ட்ரெயினில் ஏறதுக்கு டீ காஃபி குடிக்கக்கூடாது, வாமிட் மாத்திரம் போட்டுக்கணும். இல்லை கண்ணை மூடிட்டு கண்ணை என்ன பண்ணக்கூடாது, திறக்கக்கூடாது. சிக்கல் கண்ணை மூடி தலையை சாய்ச்சிடணும். அந்த 14 நேரத்துக்கு முடிவு வரும். இல்லை நீங்கள் லைஃப்ல சர்ச்சை கூட டூர் போக மாட்டேன்னு முடிவு எடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வழியாக பண்ணிடும். இதே மாதிரி தான் அந்த கப்பல் வந்து மேலே கீழே பார்த்து வாமிட் வரும். கப்பல் எல்லாம் அந்த வாந்தி ஸ்மெல், ஹாஸ்பிட்டல் போனால் பேட் ஸ்மெல் இல்லை, பேட் ஸ்மெல். கப்பல் முழுவதுமாக ஒரு பேட் ஸ்மெல், சாப்பிட மாட்டாங்க, வாங்கிட்டு ஃபேன்சி சேவை என்ன பண்ணுவாங்கன்னா வாந்தி இருக்கிறதெல்லாம் குறைப்பாங்க. குறைச்சாங்க. அன்னைக்கு கப்பலில் பயணம் வரப்போ 3 மாதம் போதும்
யார் வாங்கியிருக்காங்க அவங்க போய் நலவி கொடுத்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்து ஆண்கள் சொல்லி உணவு கொடுத்து அவங்களை தேய்க்கிறாங்க. எல்லாத்துக்கும் புரிய எம்பிஏ படிச்ச ஒரு வாரிய முதல் உயர்ந்த படிப்பு எம்பிஏ அவர் இப்படி சேர ஆச்சரியம். கேரட் யூனிவர்சிட்டியில வந்து எம்பி அவருக்காக பெரிய பங்களா வச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு மேனேஜர் அவர் பிரஜி கம்பெனியுடைய மேனேஜர், இந்தியாவுடைய மேனேஜர், மேனேஜிங் டைரக்டர். ஆனால் அந்த பங்களாக்குள்ள போலையா ஒவ்வொரு வாரமா ஷெட்டு போட்டு அந்த ஷெட்டில் இருந்து மக்களுக்கு எஜுகேஷன் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் தேசம் அடிமைப்பட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு ஆண்டு விடுதலை தந்தார். இன்னைக்கு இந்த தேசம் அடிமைப்பட்டுகிறது. அந்த அடிமைப்பட்டு மக்களுக்கு நாங்கள் விடுதலை கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். அவர் தான் முதலாவது ஸ்கூல் கல்லூரி ஆர்சி ஸ்தாபனத்தில் ஸ்கூல் அந்த கிராமங்களுக்கு நடந்து கன்னியாகுமரி வழியா தூத்துக்குடி போய் தூத்துக்குடி வழியா மதுரை வந்து மதுரை வழியா நடந்து சென்னை வர அவர் நகைக்கிறவங்க அவ்வளோ கல்வி சாலைகள் இருக்கிறார். இதுதான் ஆண்களுக்கு நன்றி செலுத்தணும். நீங்கள் நானும் ஆண்டவருக்கு எப்படி நன்றி செலுத்துகிறார் என்று ஆண்டவர் நாம் செய்த நன்மைகளை நினைத்து நாம் எப்படி வந்திருக்கிறோம். மக்களுடைய திருச்சபைக்கு மக்கள் தங்கள் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டுகளை நோக்கி பார்க்க வந்தாங்க. அந்த மக்களுக்கு வாழ்வு எடுத்தது. நீங்கள் நாமும் இன்னைக்கு நன்றி செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம். இன்னைக்கு நன்றி செலுத்துவதற்காக வந்திருக்கிறோமா? இலவசமாய் பெற்றுக்கொண்ட நாங்கள் இலவசமாய் ஆண்டவருக்கு என்ன கொடுக்க போகிறோம்? ஆண்டவருடைய நாங்கள் ஜெபிக்கிற மக்கள் மிஷன் அதை ஜெபிக்கிற மக்கள் வரத்தில் பீகார் மாநிலத்தில் பாட்னாவில் ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம். ஒரு வீடு ஒரு சர்ச் ஒன்றா இருந்துச்சு. நல்ல முக்கிய 150 பேர் வந்திருந்தாங்க. அந்த இடத்துல தீவிரவாதிகள் கடந்து போய் அந்த மக்களை அடித்தாங்க. அதில் 2-3 பெண் பிள்ளைகள் பேசினேன். ஏன் எங்களை அடிக்கிறேன்? எங்களுக்கு அசுத்தாரி ஒரு ஆவி இருக்குது. உன்னையால் அந்த அசுத்தாரி ஓட்ட முடியல. எங்களுக்கு கல்வி கொடுக்க முடியல. எங்களுக்கு இலவசமாக எதுவுமே கொடுக்க முடியாத ஏசி நீயா இப்போ நீங்கிட்ட வர அந்த மக்கள் இருந்த அந்த 150 பேர் ஒர்ஷிப் பண்ண அத்தனை பேர் அந்த மக்களை இருந்தாங்க. அவங்க சப்போர்ட்டிவை பார்த்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு நல்ல ஆதரவா நீங்கள் தைரியமாக பண்ணுங்க, நீங்கள் சத்தமாக தைரியமாக பண்ணுங்க. அந்த ஒரு குளோபல் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நாமக்கல் வாழ்ந்து இருந்துச்சான். நம்முடைய ஜெபம் தான் நாங்களும் இப்படிப்பட்ட அடிமைத்தனமாக இருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு அடிமைத்தனமான வாழ்வு, கிறிஸ்தவத்துக்கு எதிரான வாழ்வு, தீவிரவாதிகள் மத தீவிரவாதிகள் தங்களால் முடிந்தவற்றை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மத்தியில் நாம தலைப்போம்னா ஒன்று ஜெபிக்கிற மக்களாய், ரெண்டாவது கொடுக்கிற மக்களாய், ஆண்டுடைய ஊழியத்துக்கு கொடுக்கிற மக்களாய், நம்முடைய தேவைகளுக்கு நம்ம ஜெபிக்கிற மக்களாய் மாறப்போம். ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்து மாண்டவர், எல்லா நிலையிலும் ஆண்டவர் உயர்த்து மாண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் தகப்பனே இந்த அனுப்பின் கொடுக்கப்படுகிற உங்களுடைய பாதத்தை வருகிறோம். எனக்கு ஒரு விடுதலை தாங்க, என்னை டெஸ்ட் பண்ணுங்க. எனக்காக எனக்கு இருக்க வியாதிகள் எனக்கு விடுதலை, கடன் பிரச்சனை விடுதலை, என் குடும்பத்துல அமைதி இல்லப்பா, அமைதி இல்லாம எவ்வளவு பிரச்சனை, எனக்கு நல்ல வேலை இல்லை, நல்ல வேலையை தாங்க தகப்பனே, நான் ஏன் வாழணும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க தகப்பனை நோக்கி பார்க்கணும். எங்களை டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நன்றிப்பா. இந்த வருஷத்துடைய ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்கலாம். இந்த வருஷத்துல எனக்கு எல்லாம் தேவை ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி நம்பிக்கையோடு தரேன். கடந்த ஆண்டு எனக்கு கொடுத்த திருமணம் வாழ்விட்டார், குழந்தை கல்வத்தை தனித்தார், புதிய வீட்டிற்காக, புதிய வேலைக்காக, கல்விக்காக நன்றி செலுத்தி வந்திருக்கப்பா. நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்க, என் நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. வருகிற ஆண்டிற்கு தேவைகள் மத்தியில் அவர்களுக்கு ட்ரெஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க. வியாதிகள் ஒரு கஷ்டம், கடன் பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை, தீராத சுகர், ப்ரெஷர், கேன்சர் ஒரு வியாதினால கஷ்டப்படுறாங்க. ஏகத்தோடு ஜெபிக்கிறாங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களே இருக்காங்க அறுவடை மிகுதி